கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 60 நாட்களும் அற்புதமான நாட்கள். குரு வந்து சனியாக கன்வெர்ட் பண்ணி அந்த சனி உங்கள் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ண காரியங்கள்லாம் இப்போ நடக்கும். அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் முடியும், பெரிய லேண்ட் இல்லை வீடு விற்று பெருசாக பணம் வரும். இந்த குரு புஷ்ய யோகம் வந்து இந்த மீனராசி நண்பர்களுக்கு தங்கத்தை கொடுக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை. வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே வந்து அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் வந்து உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியுடைய கோச்சார நகர்வு சம்மந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார், விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் வந்து பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் வந்து ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளனா தான் அடுத்த லெவலுக்கு போகும், சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ்ய நட்சத்திரத்தை தாண்டாருன்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் வந்து அதை தாங்குற மாதிரி, அந்த அளவுக்கு வந்து அவங்க வம்சாவளிகள் வந்து எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல எந்த மாதிரியான அற்புதங்கள் கொட்ட இருக்கு? கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 60 நாட்களும் அற்புதமான நாட்கள். ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களுடைய ராசி லக்னத்தில் உட்காந்துருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகத்தில் இந்த 60 நாட்களும் நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளாக குழந்தை கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வம்சாபிவிருத்தி ஏற்படலை. இது வரைக்கும் என் குலதெய்வ கோவிலுக்கு போகவே முடியல, ஒரு கோவில் கட்டணும்னு இருக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. இல்லைன்னா ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகி அவன் ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்குமான்னு தெரியலன்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் ஆமாம் நடக்கும் அப்படிங்கிற உறுதித்தன்மை இந்த ஒரு 60 நாட்கள்ல உங்களுக்கு நடக்கும். ஏன்னா குரு புஷ்ய யோகம் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார போது அந்த குரு பாக்கியமா வந்து மீனத்தை பார்த்துட்டு இருக்கான். அது குரு வந்து சனியாக கன்வெர்ட் பண்ணி அந்த சனி உங்க ராசி லக்னத்துல உட்கார்ந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ண காரியங்கள்லாம் இப்போ நடக்கும். அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் முடியும், பெரிய லேண்ட் இல்லை வீடு விற்று பெருசாக பணம் வரும். நிறைய பேருக்கு அயல்நாட்டுக்கு குழந்தைகள் அனுப்புவீங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு குழந்தைகள் வந்து நல்ல மார்க்கோட ஃபர்ஸ்ட் மார்க்கோட ஜெயிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். மெக்கானிக்கலாக ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக வந்து உங்கள் குழந்தைகள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க.
குழந்தை பிராப்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல கண்டிப்பா குழந்தை ஆகவும் கன்ஃபார்மா நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி அந்த கார்டில் வந்து தெரிய வரும். இல்லைன்னா அதுக்கான டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது தெரியக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். தன பிராப்தம் அதிகரிக்கிறது, பஞ்சமஸ்தானம் ரொம்ப பெரிய அளவுக்கு சிறப்பாக வேலை செய்கிறது, ஒரு பெரிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வது, பெரிய ஹோமங்கள்ல நீங்க போய் உட்காருவது, உங்க குழந்தைகளை செட்டில் பண்ணி வைக்கிறதுங்கிற மாதிரி மாஸ்டர் பீஸா இருக்கு. இந்த குரு புஷ்ய யோகம் வந்து இந்த மீனராசி நண்பர்களுக்கு தங்கத்தை கொடுக்கும். என்ன தானம் பண்ணலாம், எந்த இடத்துல பெரிய பெரிய கோவில்கள் கட்டுறாங்களோ, எந்த இடத்துல வேத பாடசாலைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு உடை தானம், வஸ்திர தானம். சந்திரன் அப்படின்னா நூல்னு சொல்லுவோம், காட்டன்னு சொல்லுவோம். அப்போ உடம்புல போத்திக்கக்கூடிய வஸ்திரங்கள், வேஷ்டி, அங்க வஸ்திரம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம், இல்லை அன்னதானத்துக்கான பைசாவை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சந்திரன் முழு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சொல்றது காவேரி நதி தீரம். அதனால ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திரைவித்யா குருகுலம்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. பகவத் சங்கல்பம் இப்போ சுதாமங்கலாம் பண்றாங்க. அங்கே வந்து நீங்க அன்னதானம் செய்யும்போது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அங்கே மட்டும் இல்லை, வேற எங்கே பண்ணாலும் சரி. கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரத்தில் இருக்கு, இங்கே தாம்பரத்தில் வேத பாடசாலைகள் இருக்கு, ஏகப்பட்ட பாடசாலைகள் இருக்கு. குரு உச்சம் பெறும்போது நீங்க நார்மலான எஜுகேஷனோட வேதத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அதுக்கு நீங்க தான தர்மங்கள் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. மீனத்துக்கு வந்து கடன் தீரக்கூடிய பொற்காலம். ஒரே மேட்டர், கடன் கண்டிப்பாக தீரும், அந்த டவுட்டே கிடையாது. இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எப்படி இருக்கும்? கண்டிப்பா உயரும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல குரு புஷ்ய யோகமா இருக்கிறதுனால ரொம்ப நாள வெயிட் பண்ற பணம்லாம் இப்போ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வைக்கிறோம், பணம் வரணும்ல, வரும். அதை எடுத்து புது முதலீடு போட்டு வீடு கட்டுவாங்க. சில பேர் கார் வாங்குவாங்க. புது புது முதலீடுகள், வீட்டுல நல்ல காரியங்கள், கிரகப்பிரவேசங்கள், சஷ்டியுப்த பூர்த்தி, பீமரட்ட சாந்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுல நடக்கும், பெரியவங்க எடுக்கலாம். அதனால மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அற்புதமா இருக்கு. தெரியுமா, மீனராசிக்காரில் படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்திலே குரு புஷ்யம் யோகம்னு கிடைக்கிறதுனால மெரிட்லேயே கிடைக்கும். முன் உரிமைன்னு சொல்லுவோம்ல, சில பேருக்கு ப்ரிவிலேஜ் கிடைக்கும், சில பேருக்கு அவங்க எதிர்பார்க்குற அதே கோர்ஸ் கிடைக்கலாம், அதே காலேஜ் கிடைக்கலாம். நானே எதிர்பார்க்கல சார், தள்ளி போகணும்னு சொன்னாங்க, லாஸ்ட்ல கரெக்டாக கிடைச்சிச்சு, அது தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்ற மாதிரி பஞ்சமஸ்தானம்ங்கிறது 100% பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுக்கு அந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியமா இருக்கலாம். சார், இவர்களுடைய வேலையில இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும்? முதன்மையான கேள்வியே ஜாப் தான். இதில் என்னன்னா பஞ்சமஸ்தானம்ங்கிறது பொதுவாக வந்து ஒரு மனுஷனை வந்து தூக்கி காட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்களுக்கு தனியாக ஒரு டேலண்ட் இருக்கா, உங்களுக்கு பிரெயின் வந்து அந்த செகண்டுக்கு வேலை செய்யுமா, யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது கரெக்டாக அந்த டைமுக்கு சூக்ஷமாக வேலை செய்யுமா, மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டால் அது தனியாக வெளிச்சம் போட்டு காட்டுறதே வந்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் தான். அந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகா இருக்கும்போது ரைட் நவ் யூ வில் பி ப்ரமோட்டட். அப்போ ப்ரமோஷனுக்கான காலம் வேலை, ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய காலம் வேலை, அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இது மாறும். ஆனால் இது எப்படி பார்த்தாலுமே இதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ சம்பளம் உயர்வு கிடைக்குமான்னு அடுத்த கேள்வி வரும். அதுவும் சேர்ந்து தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வேலைக்கு போகிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ டைம் வந்து நல்லா இருக்கு. கரெக்டாக உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல ரேப்போல இருங்க, 100% நல்லா இருக்கும், தைரியமா. அதே மாதிரி ரொம்ப நாளா இருந்து வந்த உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குமா? கண்டிப்பா என்ன குறைன்னு தெரிஞ்சிடும். ஓ இதுதான் பிரச்சனையா, ஓகே இந்த சப்ளிமெண்ட் எடுத்தா சரியா போயிடும், இது நம்ம வாக் பண்ணா சரியா போயிடும், இந்த எக்ஸசைஸ் பண்ணா சரியா போயிடும், ஓ அப்ப இந்த டாக்டரை பார்த்தா சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? முதல் விஷயமா குலதெய்வத்தோடைய வழிபாடு அத்தியாவசியம். அதில் மெயினாக அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முதன்மையான ஒரு இது கொடுக்கணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகத்தில் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா டேட்டா அம்பிகை வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றுத்தரும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெடு? ரெண்டுலேயுமே சூப்பராக இருக்குது. அதாவது பொருளாதாரத்தின் ரீதியாகவும் 90% இருக்குது, அதே மாதிரி சந்தோஷத்தின் அளவீட்லேயும் 90% இருக்குது. ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி வளர்றது இந்த ஒரு 2 monthsல கண்டிப்பாக பார்ப்பீங்க, தெரியுமா. இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூடிய கான்செப்ட் பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா இதில் மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறக்கும், குரு உபதேசம் வாங்குறக்கும், ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த டைம்ல குழந்தை பிராப்தமானா கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இதுல மெயினா பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமாக தான் நான் பார்க்குறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீருங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்மாவிற்கான காரகன். அப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான்,
இல்லை வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த 60 நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுக்கும் மேலே இதில் மெயினாக பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. நல்ல பெரிய கோவில் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால் சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்யம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாயா சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணிங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணோம், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்கள் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்டில் கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கேருந்து அங்கே குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்தில் தான தர்மங்களுக்கும் பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும் பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும் கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும் வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.